எஸ்பிஐஓஏ பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இ கோவை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 138வது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாள் டிசம்பர் 11, 2020. சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி டிசம்பர் 11, 1882 அன்று பிறந்தார். ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர். பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு, பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் நம் பாரதி. எட்டயப்ப நாயக்கர் மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி கலைமகள் என்னும் பொருள்படும் பாரதி என்ற பட்டம் வழங்கினார். பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசால் 1949ஆம் ஆண்டில் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையது. சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள் தம்பதியினருக்கு 1882ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார் பாரதியார். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பையா என்று எல்லாராலும் அழைக்கப்படுவார். நம் பாரதியும் கல்வி வளர்ச்சியும் அன்னச்சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 காட்டல், இவற்றை விட அனைவருக்கும் எழுத்தறிவித்தல் சிறந்த புண்ணியம் என்பது பாரதியாரின் கருத்து. குடும்பத்தில் உள்ள அனைவரும் கற்றவர்களாக இருப்பின் அக்குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் கல்வியில் சிறந்தவர்களாக விளங்க முடியும் என்பதை உணர்ந்த பாரதியார் தேச கல்விக்கு குடும்ப கல்வியே வேர் என்றார். அடுத்து தேசிய கல்வி. தேசம் என்பது குடிமக்கள் நிறைந்த தொகுதியாகும். அம்மக்களை சுற்றியே கல்வி என்னும் செடி பரவி வளர வேண்டும். தொடக்க கல்வியில், அதாவது ஆரம்ப கல்வியில் நாட்டம் கொண்டிருந்த தேசிய கவி, உங்களுடைய கிராமத்தில் ஒரு பாடசாலை ஏற்படுத்துங்கள். பெரிய கிராமமாக இருந்தால் 2-3 வீதிகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஸ்தாபனம் செய்யுங்கள் என்றிருக்கிறார். கல்வியில்லாத ஊரை தீயிட்டு பொசுக்க வேண்டும் என்று பொறுமுகிறார், ஆவேசப்படுகிறார். குழந்தைகளிடையே படிப்பு, பாட்டு, விளையாட்டு என்பன ஒரு நியதியாக இருத்தல் வேண்டும் என்கிறார் நம் பாரதி. குழந்தைகள் கூடி வாழ்வதின் வாயிலாக ஒற்றுமை உணர்வையும் மற்றவர்களிடத்து அன்பையும் வளர்த்து கொள்ள இவை உதவி புரியும் என்பதனையும் பாரதியார் நமக்கு உணர்த்தியுள்ளார். அதனை அவரது பிறந்தநாளான இன்று நாம் நினைவு கூற வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கூடி வாழ, சரிநகர் சமமாக வாழ நாட்டிற்கு தேவை செல்வம் மட்டுமன்று, செழித்து வளரும் கல்வியும் நிறைந்திடல் வேண்டும் என்றார் பாரதி. வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே என்று பாடுகிறார் நம் பாரதி. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனியொருவனுக்குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று ஏழைகளை பராமரிக்க வேண்டும் என்கின்ற உணர்வையும் ஊட்டுகிறார் நம் பாரதி. இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை என்று கற்றுக் கொடுக்கிறார். கல்வி கற்றலுக்கும் பக்திக்கும் தொடர்பு உண்டு என்கிறார் பாரதியார். மாணாக்கர்களுக்கு அவருடைய அறிவுரையும் ஆலோசனையும் என்னவென்று பார்ப்போமா? பக்தியின் உதவியால் மனம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அதன் பயனாய் அறிவினை
பெரிதும் சீரிய முறையில் நேரிய வழியில் அடைய முடிகிறது. கவனம் பல வழிகளில் சிதறுகின்ற பொழுது கற்பது எவ்வாறு முடியும்? கவனம் சிதறாது ஒரு மனதோடு நாம் செய்யும் செயல்கள் செவ்வையாக முடியும். அப்படி கற்ற பிறகு கற்றவர்கள் தவறே செய்தல் கூடாது, பழி பாவங்களை கண்டு திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நம் பாரதி. 7வது வயதிலேயே அவர் கவிதைகள் எழுதத் தொடங்கினவர். அவருக்கு 11 வயதான போது அவரது கவி பாடும் ஆற்றலையும் புலமையையும் வியந்து பாராட்டி பாரதி என்ற பட்டப்பெயரை எட்டயபுர மன்னரிடம் பெற்றவர். நமது விழிகளிலே மின்னல் பிறந்திடுக, நமது நெஞ்சினிலே மின்னல் விசிறிப்பாய்க, நமது வழக்கையிலே மின்னல் தோன்றுக, நமது வாக்கு மின்னல் போல் அடித்திடுக, நமது பாட்டு மின்னலுடையதாக்குக. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். மகாகவி பாரதியின் 138வது பிறந்த நாளான இன்று அவரது கனவு நம் நாட்டில் மெய்ப்பட நாம் உறுதி கொள்வோம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவில் நல்லது மட்டும் வேண்டும், தாய்மொழி தமிழ்மொழி மீது பற்றும் தமிழ்நாட்டு பற்றும் நம்மள் பெருக வேண்டும். நன்கு கற்று தரணி சிறக்க சோம்பலை அகற்றி அயராது உழைப்போம், பேதமை அகற்றுவோம், ஒன்று கூடி மகிழ்வோடு வாழ்வோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.